ஹோம் லோன் எடுக்கிறீங்களா? சிஐ பில் மட்டும் போதாது நண்பா. இஎம்ஐ குறைக்க இந்த சீக்ரெட் தெரிஞ்சாதான் சேவ் ஆகும். ஃபுல் வீடியோ பாருங்க. செல்லூர் சேவை மையம் இப்போது 2 கிளைகள், செல்லூர் 60 அடி சாலை மற்றும் செல்லூர் ஜீவா சாலை. நம்பிக்கைக்குரிய சேவை மையம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? சரி, அந்த கனவை நனவாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற இந்த ஹோம் லோனை பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது வெறும் கடன் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைக்கான ஒரு ரொம்ப முக்கியமான வாய்ப்பு, ஒரு முதலீடு. அதனால இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாம கவனமா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சரி வாங்க, முதல்ல ஹோம் லோன்னா பேசிக்கா என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஹோம் லோன்னா என்னன்னா, நீங்க ஒரு வீடு வாங்கவோ கட்டவோ இல்ல உங்க பழைய வீட்டை புதுப்பிக்கவோ பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது தான். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, இந்த ஹோம் லோனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? பொதுவா பாத்தீங்கன்னா மாசம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, யார் வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட பேங்க் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த பாப்பாங்க. அது என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் உங்க லோன் அப்ரூவ் ஆகுமா ஆகாதானே முடிவு பண்ற முக்கியமான ஒரு காரணி. அதுதான் உங்க சிபில் ஸ்கோர். அதாவது நீங்க வாங்கின கடன் எல்லாம் சரியா திருப்பி கட்டுறீங்களான்னு காட்டுற ஒரு ஸ்கோர் இது. பொதுவா உங்க சிபில் ஸ்கோர் 750க்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸ்கோர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளோ ஈஸியா குறைஞ்ச வட்டியில உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஏன்னா பேங்க் உங்களை நம்பகமான ஒரு கஸ்டமரா பாப்பாங்க. சரி, உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்ததா நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு, எந்த பேங்கை செலக்ட் பண்றது. உங்களுக்காகவே ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் 2024 டேட்டா படி சில முக்கியமான பேங்க்ஸ் எவ்வளவு வட்டி விகிதம் தராங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இங்க பாருங்க, பேங்க் ஆஃப் பரோடா 7.20% ஆரம்பிக்குது. எஸ்பிஐ பாத்தீங்கன்னா 7.25%, யூனியன் பேங்க் 7.30%. இதை பார்த்தோன்னே எதுல வட்டி கம்மியா இருக்கோ அந்த பேங்க்குக்கு போயிடலாம்னு தோணுதா? ஒரு நிமிஷம், அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. விளம்பரத்துல காட்டுற இந்த வட்டி விகிதத்தை மட்டும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஆமாங்க, இந்த மறைமுக கட்டணங்கள் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம நிறைய பேரு தேவையில்லாம லட்சக்கணக்கில் பணத்தை இழக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் விளம்பரத்துல காட்டுற வட்டி வேற, நீங்க உண்மையிலேயே கட்ட போற வட்டி வேற. அதைத்தான் எஃபெக்டிவ் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, விளம்பரத்துல காட்டுறது வெறும் வட்டி மட்டும்தான். ஆனா இந்த பயனுள்ள விகிதம் அப்படிங்கிறது ப்ராசஸிங் கட்டணம், டாக்குமெண்டேஷன் சார்ஜ்னு எல்லா மறைமுக கட்டணத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் வர்ற உண்மையான வட்டி. இதுதான் நீங்க கட்டப்போற நிஜமான செலவு. இந்த ஒரு விஷயத்த நீங்க பேங்க்ல தெளிவா கேட்டாலே போதும். உங்க லோன் காலம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சமாக வாய்ப்பு இருக்கு. அதனால மறக்காம எஃபெக்டிவ் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கேளுங்க. அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1. விளம்பரத்துல வர்ற வட்டியை பார்க்காம எல்லா கட்டணமும் சேர்ந்த உண்மையான வட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2. உங்க சிபில் ஸ்கோரை எப்பவும் 780க்கு மேல வச்சுக்கோங்க. 3. அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன குவிக் குவிஸ். ஹோம் லோன் வாங்குறதுக்கு இதுல எது ரொம்ப முக்கியமான குறைந்தபட்ச தேவை? ஆப்ஷன் ஏ சிபில் ஸ்கோர், ஆப்ஷன் பி மொபைல் நம்பர், இல்ல ஆப்ஷன் சி ட்ரெஸ் கலர்? இந்த கேள்விக்கு யாரு கரெக்டா பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். உங்க பதில உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்டான கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த விளக்கத்தை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க உங்களுக்காக இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நாங்க போடுற பயனுள்ள விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். எங்களுக்கும் அது ஒரு உதவியா இருக்கும். நன்றி. செல்லூர் சேவை மையம் இப்போது 2 கிளைகள், செல்லூர் 60 அடி சாலை மற்றும் செல்லூர் ஜீவா சாலை. நம்பிக்கைக்குரிய சேவை மையம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.